இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அவன் அந்த வீட்டுல தானே இருக்கான். அவனை எப்ப எந்த இடத்துல அடிச்சு காலி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். ஆனா என் புருஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா, அவன் போட்டியில ஜெயிச்சு உன் அக்கா காரிக்கு முதல் மரியாதைய வாங்கி கொடுத்திருக்கான்ல, அதனால அவன் மனசுல அவனை பத்தி ஏதாவது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அவன் மேல கோவமா வெறுப்பாதான் இருக்கா. குடும்பமே அவனுக்காக வாதாடினப்ப எதிர்த்துதான் பேசினா. அவன் என்ன நல்லது செஞ்சாலும் அவளை சீக்கிரம் மனசு மாறவே மாட்டான். அவன் பொய் சொல்லி ஏமாத்தினது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ராஜா சேதுபதியோட பேரங்கிறத தான் அவளால தாங்கிக்கவே முடியல. அதனால அவனை என்னைக்குமே மன்னிக்க மாட்டான். அப்படியே அவன் மனசு மாறி இருந்தாலும் நான் அவளை மாற விட மாட்டேன். சபாஷ் மருமவளே, இப்படிதான் இருக்கணும். அடுத்த அடி அவளுக்கு பலமா கொடுக்கணும். அப்பதான் இப்ப பட்ட அவமானத்துக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா கொடுப்போம் அத்தை, கவலைப்படாதீங்க. ஹலோ. ஹலோ சார், இங்க திருப்புலானி கிராமத்துல தலைவரா இருக்கிற சாமுண்டீஸ்வரிங்கிறவங்க வேலை வாங்கி தரதா சொல்லி லஞ்சம் வாங்கி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க ரெய்டு போனீங்கன்னா பணத்தோட அவங்கள கையும் களவுமா பிடிக்கலாம். உடனே போங்க சார். மேடம், இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை போன் வந்துச்சுன்னு போய் சோதனை போட்டிருக்காங்க. அப்போ அங்க அப்படி எதுவும் தப்பா நடக்கல. யாரோ தப்பான தகவல் கொடுத்து எங்களோட அதிகாரிகளை அலைய விட்டுருக்காங்க. இந்த தடவை நீங்க சொல்றத எப்படி நாங்க நம்புறது? சார், இந்த தடவை நான் கொடுக்கறது கரெக்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க அவங்க வீட்டுக்கு போனா 10 லட்சம் ரூபாய் பணத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சு எடுக்கலாம். அமௌண்ட் முதற்கொண்டு சரியா சொல்றேன். அதனால நீங்க நம்பி போகலாம் தாராளமா. இவ்வளவு தகவல் சொல்றீங்களே, நீங்க யாரு மேடம்? சார், நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல சார், தகவல் தான் முக்கியம். சீக்கிரமா போங்க. இருங்கப்பா. மா சாமுண்டீஸ்வரியம்மா, வணக்கம். என்ன விஷயம்? அம்மா, உங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் அப்படி என்ன செஞ்சேன்? நீங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் வர சொன்னீங்களாம். நாங்க பாதி பேர் வந்துட்டோம், இன்னும் பாதி பேர் வர்றாங்க. அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. நான் உங்களை வர சொன்னேனா? யார் அப்படி சொன்னாங்க? நீங்க தான் புது வருஷம் பிறந்திருக்கிறதுனால ஊர் ஜனங்க எல்லாருக்கும் அன்பளிப்பா 10,000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னீங்களாம். உங்க சின்ன மாப்பிள்ள தான் இந்த விஷயத்தை எங்ககிட்ட வந்து சொன்னாரு. அதான் வந்திருக்கோம்மா. அம்மா, இதுக்கு முன்னாடி எந்த தலைவரும் அப்படி செஞ்சதில்ல. உங்களுக்கு பெரிய மனசுமா. அதான் 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. ஒரு நிமிஷம் உள்ளவா. அக்கா எதுக்கு இவனை உள்ள கூட்டிட்டு போறா? இவன் எதுக்கு ஊர் ஜனங்க எல்லாருக்கும் 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்கான்? ஆளுக்கு 10,000 ரூபானா அவ்வளவு காசுக்கு எங்க போறது? இவன் ஏதோ பிளான் பண்றான். அது என்னவா இருக்கும்? டேய், என்ன இதெல்லாம்? நான் எங்க பணம் தரேன்னு சொன்னேன்? நீ எதுக்கு போய் சொல்லி ஊரெல்லாம் கூட்டியிருக்க? ஊருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? நீங்க தானே ஊர் தலைவர். புது வருஷம் பிறந்திருக்கு. உங்க கையில எல்லாருக்கும் பணம் கொடுங்களேன். எல்லாம் சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. வாங்கின எல்லாரும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. என்ன நீ பாட்டுக்கு இவங்களையெல்லாம் வர சொல்லிருக்க? என்கிட்ட இப்ப இவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு பணம் இல்ல. தேவையில்லாம என்ன பிரச்சனையில மாட்டி விட பாக்குறியா? பணம் எல்லாம் இருக்காத, அதை பத்தி கவலைப்படாதீங்க. பணம் இருக்கா? எங்க இருக்கு? இருக்கு, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஊர்ல வீடு தவறாம வீட்டுக்கு தலா 10,000 ரூபாய் கொடுத்துருங்க. கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. வரங்க போலாம். டேய்,
இப்ப சொல்லு, உனக்கு ஏது இந்த பணம்? அது என் பணம் இல்லை, சிவனாண்டியோட பணம். சிவனாண்டியா? சிவனாண்டியோட பணமா? என்னடா உளர்ற? அவன் பணம் எப்படி இங்க வந்துச்சு? அந்த ஆளு உங்களை லஞ்ச ஒழிப்பு துறையில மாட்டி விடுறதுக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஏய், இதையெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நான் நம்ப மாட்டேன். நீதான் என்ன சிக்கல்ல மாட்டி விட ஏதோ பண்ற. மேடம், நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து வரோம். உங்க வீட்டுல லஞ்ச பணம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதான் சோதனை போட வந்திருக்கோம். என் வீட்ல லஞ்ச பணமா? அப்படிலாம் எதுவும் என் வீட்ல இல்ல. உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அது தப்பான தகவலா இல்லையான்னு சோதனை போட்டாதானே தெரியும். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிதான் என் ஆபீஸ்ல வந்து சோதனை போட்டீங்க. அப்ப எதுவும் கிடைக்கல. இப்போவும் யாரோ தப்பான தகவல் தான் கொடுத்திருக்காங்க. மேடம், தகவல் வந்தா சோதனை போட வேண்டியது எங்க கடமை. நீங்க வேலை வாங்கி தர்றேன்னு 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கீங்க. அதனால செக் பண்ண வந்திருக்கோம். கோஆபரேட் பண்ணுங்க. சரி, தாராளமா போய் தேடிக்கோங்க. லஞ்சம் வாங்கிருந்தா தானே பயப்படணும். வாங்க. சாரி மேடம், வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், பணம் எதுவும் கிடைக்கல. நான் தான் அப்பவே சொன்னேனே சார், பணம் எதுவும் இல்லைன்னு. நீங்க தான் கேட்காம சோதனை போட்டீங்க. சொசைட்டில நான் கௌரவமா இருக்கிறவ, இந்த ஊர் தலைவராவும் இருக்கேன். நீங்க இப்படி அடிக்கடி சோதனை போடுறது சரியில்லை. இதனால என் குடும்ப மரியாதை தான் பாதிக்கப்படும். சாரி மேடம், இப்பவும் ராங் இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இனிமே இப்படி நடக்காது. நாங்க வரோம் மேடம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சந்திரா, என்ன நடக்குது இங்க? அக்கா அக்கா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லக்கா. இப்போவாச்சும் நான் சொன்னது உண்மை நம்புறீங்களா? அந்த சிவனாண்டி தான் உங்களை மாட்டி வர்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்து இதை வச்சிருக்க முடியும்? எனிவே, சிசிடிவி கேமராவை செக் பண்ண தெரிஞ்சிட போகுது. அவரு நேரடியா வந்து இங்க பணத்தை வைக்கல. பின்ன எப்படி வச்சான்? ஒரு ஆள் மூலமா தான் இங்க வச்சிருக்காரு. ஆள் மூலமாவா? யார் அந்த ஆளு? வேற யாரு? உங்க தங்கச்சி.